Hallelujah. Hallelujah. He presented everyone before the Lord. அவர்கள் எல்லாரையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். What was his reason to do this? இது செய்வதற்கு அது என்ன காரணம் இருந்தது? He wanted all the people of Israel to reflect back into what they had been. அவர்கள் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வந்தார்கள் என்று சொல்லி யோசித்து பார்க்கும்படியாக நினைத்து பார்க்கும்படியாக இந்த காரியத்தை அவர் செய்தார். Even this evening we are assembled here to look back over this past year. அவை நாமும் கூட எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். We have come to give thanks and praise to God. தேவனுக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். Because he has been so good to us. ஏனென்றால் அவர் நமக்கு அவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். Similarly, Joshua calls the people. அதே போல இயேசுவா ஜனங்களை கூட்டி சேர்த்து and he speaks to them. அவர்களோடு கூட அவர் பேசுகிறார். He tells the people about what God has done for them. கர்த்தர் அவர்கள் செய்த காரியங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார். What all they have been going through. அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து போனார்கள். Joshua reflects on the time from which Abraham began. அவர் ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து காரியங்கள் எப்படியாய் நடந்துன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் யோசித்து பார்க்க சொல்லுகிறார். In verse 2 you read, இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். Joshua said to all the people, this is what the Lord, the God of Israel says. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், long ago your forefathers including Terah the father of Abraham, Nahor, lived beyond the river and worshipped other gods. பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். If we look back into the life of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, if we go into their ancestry, அவருடைய முன்னோருடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையில் தானே Abraham lived beyond the river and worshipped other gods. ஆபிரகாம் அந்த நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்து அந்நிய தேவர்களை அவர் ஆராதித்து வந்தார். When he was worshipping other gods, God called Abraham. மற்ற தேவர்களை அவர் ஆராதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். And verse 3 we read, but I took your father Abraham from the land beyond the river and led him throughout Canaan and gave him many descendants. I gave him Isaac. மூன்றாம் வசனத்தில் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். This is what Joshua is telling the people of Israel. இதைத்தான் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். He wants to recollect the past. அவை பழைய காரியத்தை அவர் நினைவு கூற சொல்லுகிறார். If you go on reading through this whole chapter, இந்த 24 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்போம் என்றால், it talks about Abraham, Isaac, Jacob and Esau. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்து சொல்கிறார். And from verse 5 onwards it talks about Moses and Aaron. அவை 5ஆம் வசனத்திலே மோசே ஆரோனை குறித்து பேசுகிறார். And the crossing of the Red Sea. அவை சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற காரியம். And then they are in the desert. அது பின்பாக வனாந்தரத்திலே வந்தார்கள். I'm reading part of every verse. Verse 7 the latter part says, then you lived in the desert for a long time. 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நான் சொல்கிறேன், பின்பு வனாந்தரத்திலே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். And verse 8 they came to the land of Amorites. பின்பாக அவர்கள் எமோரியன் தேசத்திற்கு வந்தார்கள். 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். And verse 9 they came across king of Moab. They came across Moabites. அதுக்கு பின்பாக மோவாபின் ராஜ்யத்திலே ராஜாவின் அருகே அவர்கள் வந்தார்கள். So Joshua begins to recollect from where they started and where they are going. அவை யோசுவா எங்கே இருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள், எங்கே போய் கொண்டிருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தாக மறுபடியும் நினைவூட்டுகிறார். And he brings them up to the point where they are now. இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறார்கள் அது வரைக்குமாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். Then in verse 11 it says, then you crossed the Jordan and came to Jericho. 11ஆம் வசனம், பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். The citizens of Jericho fought against you, as did also the Amorites, Perizzites, Canaanites, Hittites, Girgashites, Hivites and the Jebusites. எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். In the same way the Lord has done mighty things for us all through this year. இதே போல கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் அநேக வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். And he has given us so many blessings. கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். As much as Joshua records here in verse 13, so I gave you land on which you do not toil, cities you do not build, and you live in them, eat from vineyards and olive groves that you do not plant. 13ஆம் வசனத்தில் அப்படி அவர் சொல்கிறார், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளை குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். So from verse 1 up to verse 13 Joshua recollects the past.
அவை 1ஆம் வசனத்தில் 13ஆம் வசனம் வரைக்கும் யோசுவா பழைய காலத்தில் நடந்த காரியங்களை அவர் நினைவுபடுத்தி சொல்லுகிறார். Even we should recollect what has been going on all of this 2014. இந்த 2014 வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாமும் கூட அது நினைவில் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். How has this year been for me? இந்த வருஷம் எனக்கு எப்படி இருந்தது? How has the Lord been leading me? கர்த்தர் எப்படியா என்னை வழிநடத்தி வந்தார்? Every day the Lord has led us step by step. ஆவே ஒவ்வொரு நாள் கர்த்தர் படிப்படியாக என்னை வழிநடத்தினாரே. Hallelujah. Hallelujah. So now we come to a point where we just look back and search our hearts because we are in the last day of this year. ஆவே இந்த வருஷத்துடைய கடைசி நாளில் வந்தபடினாலே நாம் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are in the last few moments of this year. இந்த வருஷத்துடைய கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். And so Joshua says at this point, ஆவே இந்த நிலையிலே யோசுவா சொல்கிறார், now fear the Lord and serve him with all faithfulness. இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவியுங்கள். Throw away the gods your forefathers worshipped beyond the river and in Egypt and serve the Lord. 14ஆம் வசனம், உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். This is the instruction which Joshua gives the people of Israel at that point. அந்த நேரத்திலே தானே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை அவர் சொல்லுகிறார். And he also says, but if serving the Lord seems undesirable to you, then choose for yourself this day whom you will serve, whether the gods of your forefathers served before beyond the river, or the gods of Amorites in whose land you are living. But as for me and my household, we will serve the Lord. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். There's one instruction which he gives. இந்த ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். After recollecting all that the Lord has done for them, அவர்களுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்த பிறகு he says, throw away the gods your forefathers worshipped beyond the river. அவை அந்த நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்கள் அவையெல்லாம் விட்டு விடுங்கள். Now after they have inherited the land, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட பிறகு, after they have acknowledged God as Lord, அவை யெகோவா தேவரை அவர்கள் தேவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு, and after the Lord God Almighty has brought them away from Egypt and they have entered into the promised land, எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவர்கள் பிரவேசித்த பிறகு, he says, throw away the gods your forefathers worshipped. உங்களுடைய முற்பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்கள் தூக்கி எறியுங்கள்னு சொல்கிறார். Which means to say that they were still holding on to some of the old practices. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னும் அந்த பழைய சடங்காச்சாரங்கள் சிலவற்றை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். They were still holding on to the images. அவர்கள் இன்னும் அந்த பழைய தேவர்களுடைய அவர்கள் சாயல் கொத்த காரியங்களை வைத்திருந்தார்கள். They were once doing that long back. பழைய காலத்தில் ஒரு காலத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். Abraham did it many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் அதை செய்தார். If you read again verse 2, இரண்டாம் வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்ப்பீர்கள் என்றால், Abraham and Nahor lived beyond the river and worshipped other gods. அவை ஆபிரகாமும் நாகோரும் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். They were the forefathers of Israel. அவர்கள் இஸ்ரவேலினுடைய முற்பிதாக்கள். They were worshipping heathen gods. அவர்கள் புறஜாதியாருடைய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். But then Abraham came to know who the living God was. ஆனால் ஜீவனுள்ள தேவன் யார் என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்து கொண்டார். And the people of Israel was led by God. அவை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். And they came across the Red Sea. அவை சமுத்திர சமுத்திரம் வழியாக கடந்து வந்தார்கள். Then they came across Jordan. அது பின்பாக யோர்தானை கடந்தார்கள். And now they entered the promised land. இப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார்கள். Now they've inherited the land that was allotted for them. அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்தை அவர்கள் அதை அனுபவிக்கும்படியாக அவர் எடுத்துக்கொண்டார்கள். The promise has come true. ஆவே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி விட்டது. The promise that we read earlier in Deuteronomy chapter 11. ஆவே உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த வாக்குத்தத்தமானது இங்கு நிறைவேறிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். We read that once again. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Verse 12. It is the land your Lord your God cares for. The eyes of the Lord are on it continually. உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். Hallelujah. Hallelujah. This land has come
to be part of them. அவை இந்த தேசமானது அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. They have occupied the land. அவர்கள் அந்த தேசத்திலே சுதந்திரித்துக் கொண்டார்கள். But still Joshua says, throw away the gods your forefathers worshipped. ஆனால் இன்னும் யோசுவா சொல்கிறார், உங்களுடைய முற்பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்கள் சேவிக்காதிருங்கள் சொல்கிறார், அகற்றி விடுங்கள். What does that mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? There are some things which we are still holding on to. அப்படி என்றால் நாமும் கூட இன்னும் சில காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். No doubt the Lord has led us beautifully. கர்த்தர் அழகாய் நம்மை நடத்தினார்தான் உண்மைதான். He did not punish us as our sins deserve. அவர் நம்முடைய பாவத்துக்கு ஏற்றபடியாக அவர் நமக்கு தண்டனை கொடுக்கவில்லை. That doesn't mean that we are perfect. அப்படியே அப்படி யோசிப்போம், நாம் எல்லாரும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. Because we are not punished for every sin that we commit. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை அனுபவிக்காதபடியினாலே நாம் பூர்ணப்பட்டவர்கள் சொல்லி நாம் யோசிக்க தேவையில்லை, அவசியமில்லை. We might be still retaining some of the old practices. அதே பழைய காரியங்கள் பழக்கவழக்கங்கள் இன்னும் கூட நாம் பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். And we are not going to continue that into the new year. அந்த புது வருஷத்துக்குள் நாம் அதை எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. And now so at this point we are going to see what we are going to do. இந்த நேரத்திலே தான் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி யோசிக்க போகிறோம். We are going to throw away all the gods that are hanging on with us. அவை நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா தேவதைகளையும் நம்ம விட்டுவிட போகிறோம். Let us see what God says in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்னு சொல்லி பாருங்கள். If we turn to Romans chapter 13. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். This is written to the church at Rome. அவே ரோமாபுரியில் சபைக்கு எழுதப்பட்ட காரியம் இது. Romans chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரம். And verse 12 to 14. அவை 12-14 வரைக்கும் அதில் வாசிக்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். The night is nearly over. இரவு சென்று போயிற்று. Maybe in a few hours the night is over and the next day is going to be born. அவை இன்னும் சில மணி நேரத்தில் இரவு முடிந்து பகல் அடுத்த நாள் ஆரம்பிக்க போகிறது. The day is almost here. அவை இந்த பகல் செம்மாயிற்று. So let us put aside the deeds of darkness and put on the armor of light. அவை அந்தகாரத்தை கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். The deeds of darkness are listed below. அவை அந்தகாரத்தின் கிரியைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, we are born again believers. உண்மைதான், நாம் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள். We have rejected sin in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை நாம் வெறுத்து தள்ளி இருக்கிறோம். But there are some practices which are still holding on us. ஆனால் இன்னும் சில பழக்கவழக்கங்கள் நம்ம இன்னும் பிடித்துக் கொண்டு இருக்கிறது. Those things have to be removed. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். In verse 14 it says, clothe yourselves with the Lord Jesus Christ. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Do not think about how to gratify the desires of the sinful nature. துரு இச்சைகளுக்கு இடமாக நம் உடலை பேணாமல் இருந்து. These were the gods we were following earlier. இப்படிப்பட்ட தேவதைகளை நாம் ஒரு காலத்தில் பின்பற்றி வந்தோம். It may not be physical gods. எழுத்தின்படியாக ஒரு தெய்வமாக இல்லாமல் இருக்கலாம். But the sinful practices of other nations. அவை மற்ற தேசங்களில் உள்ள பாவமான காரியங்கள் பழக்கவழக்கங்கள் சிலவைகளை நாம் ஒருவேளை பின்பற்றி கொண்டிருக்கலாம். Sinful practices which are outside the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பான பாவத்துக்குரிய காரியங்கள். That is what it says as deeds of darkness. அதுதான் அது அந்தகாரத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. These gods have to be thrown out of us. இந்த கிரியைகள் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். Throw away these gods. இவைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும். So that we will enjoy the power of God. அதினிமித்தமாக கர்த்தருடைய வல்லமை நம்மால் அனுபவிக்க முடியும். Thereby we will be clothed with the Lord Jesus Christ. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள முடியும். We might be having so many desires in our heart. நம்முடைய உள்ளத்திலே अनेक ஆசைகள் வாஞ்சைகள் நமக்கு இருக்கலாம். Maybe some of them are contrary to the word of God. சிலவைகள் நம்ம தேவ வசனத்துக்கு அது மாறானவைகளாக கூட இருக்கலாம். If we again go to 1 Corinthians chapter 5. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். Let us see what the word of God says. தேவனுடைய வசனம் அங்க என்ன சொல்கிறது பார்க்கிறோம். 1 Corinthians chapter 5 verse 7 to 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். Get rid of the old yeast. Get rid of the old yeast. பழைய புளிப்புள்ள காரியத்தை தள்ளுங்கள். This is the gods it is talking about. இப்படிப்பட்ட தேவதைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். Get rid of the old yeast that you may be new batch without yeast. அவை நீங்கள்
பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள், புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். Everything of the old nature, let it be buried with the old year. அவை பழைய வருஷத்தினுடைய சுவாபங்கள் குணங்கள் எல்லாம் அந்த பழைய வருஷத்தோடு அடக்கம் பண்ணப்படட்டும். That we might become a new batch in the new year. அவை புது வருஷத்திலே புதிய மாவுள்ளவர்களாய் மாறுவோம். Hallelujah. Hallelujah. Without malice or wickedness, it goes on to say in verse 8, therefore let us keep the festival not with the old yeast of malice and wickedness. 8ஆம் வசனம், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். We are not going to enter the new year with malice and wickedness. அவை நாம் இப்படிப்பட்ட துர்க்குணம் பொல்லாப்போடு புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க போவது இல்லை. Again 1 Corinthians chapter 10 verse 1 to 13. அவை மறுபடியும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 to 13 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியில் தானே. It's a long passage. இது ஒரு நீண்ட பகுதி. Maybe we can read it at home. அவை வீட்டிலே போய் நாம் வாசித்துக் கொள்வோம். But it talks about the Old Testament again from Israel's history. அவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான சரித்திர காரியங்களை இங்கே மறுபடியும் வாசிக்கிறோம். The forefathers were under the cloud. அவை நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் மேகத்திற்குள்ளாக காணப்பட்டார்கள். Verse 6, now these things occurred as examples to keep us from setting our hearts on evil things as they did. 6ஆம் வசனம், அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. Yes, they were a people chosen by God. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். But they continually evil in their hearts. ஆனால் அவருடைய உள்ளத்திலே பொல்லாப்பு காணப்பட்டது. Hallelujah. Hallelujah. This evening, this night before we get into the new year, இந்த ராத்திரி வேளையில் தானே புதிய வருஷத்தில் போவதற்கு முன்பாக let us recollect and let us see what we have inside ourselves. அவை நமக்குள்ளா என்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Are any of the old gods still sitting inside? அவை நமக்குள்ளாக ஒரு பழைய தேவர்கள் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களா? Let us throw away those gods. அப்படிப்பட்ட தேவர்களை தூக்கி எறிந்து போடுவோம். That we might be blessed. அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் and verse 14. 14ஆம் வசனம். Do not be yoked together with unbelievers. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. What do righteousness and wickedness have in common? நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? Or what fellowship can light have with darkness? ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் ஏது? What harmony is there between Christ and Belial? அவை பேலியாளுக்கு தேவனுடைய மக்களுக்கு சம்பந்தம் ஏது? What does a believer have in common with an unbeliever? அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு சம்பந்தம் ஏது? What agreement is there between the temple of God and idols? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? Again here he is saying throw away the gods. அவை அவருடைய தெய்வங்களை தூக்கி எறியுங்கள் சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். Throw away every evil connection. அவை தீமையான தொடர்புகளை நாம் விட்டு விடுவோம். We are good people but we cannot be associated with wicked people. அவை நாம் நல்ல மக்கள் தான், ஆனால் துன்மார்க்கம் செய்கிற மக்களோடு நாம் இணைந்து போக முடியாது. Let us purify ourselves. அவை நாமே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். Chapter 7 and verse 1 it says, since we have these promises, dear friends, let us purify ourselves from everything that contaminates body and spirit, perfecting holiness out of reverence for God. அவை 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலே ஆவியிலே உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். What are those things which is contaminating the body and the spirit? ஆவியையும் மாம்சத்தையும் அசுசிப்படுத்துற காரியங்கள் என்ன? Let us get rid of that. அவைகளை நாம் விட்டு விடுவோம். Let us throw away those gods. அவை அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். Galatians chapter 5 and verse 19 gives us a list. அவை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9 ஒரு பெரிய ஒரு பட்டியலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The acts of the sinful nature are obvious. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. Sexual immorality, impurity, debauchery, idolatry, witchcraft, hatred, discord, jealousy, fits of rage, selfish ambition, dissensions, factions, envy, drunkenness, orgies, and like I warn you as I did before that those who live like this will not inherit the kingdom of God. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆவியின மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். Like God has told the people of Israel, even though I have settled you in the promised land, but if you do not choose to follow me, if you follow other gods,
I will remove the land from you. ஆவே நான் கொடுக்கிற தேசத்தை குடியிருக்கும் பொழுது அந்நிய தேவர்களை உங்களை விட்டு விலக்காவிட்டால் மறுபடியுமாக நான் உங்களை அந்த தேசத்திலிருந்து எடுத்து போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். So in the same way, it's a very serious thing. ஆவே அப்படி என்றால் இப்பொழுதும் அந்த காரியம் மிக முக்கியமானதாக நமக்கு இருக்கிறது. Here the Apostle Paul warns, I warn you as I did before, that those who live like this will not inherit the kingdom of God. அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நான் சொல்கிறதை பார்க்கிறோம். முன்பே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிப்பதில்லை. To every church Paul writes a warning. அவை ஒவ்வொரு சபைக்கும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். If you turn to Ephesians chapter 4 and verse 22. எபேசியர் 4:22 வசனத்தை பார்ப்போம் என்றால், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. Hallelujah. Hallelujah. Put off your old self. அவை பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். Throw away the gods. அவை பழைய தேவதைகளை தூக்கி போடுங்கள். Which corrupt us with evil desires. அவைகள் நமக்கு இச்சைகளை மோசம் போக்கு இச்சைகளை கொடுக்கிறதே. Deceitful desires. அவை நம்மை ஏமாற்றுகிற காரியங்களை அது கொடுக்கிறதே. Hallelujah. Hallelujah. Let us get rid of them this evening. இந்த மாலையிலே அவைகளை நாம் விட்டு விடுவோம். If you go on to verse 31. 31 வசனத்தை பார்ப்போம் என்றால், Get rid of all bitterness, rage and anger, brawling and slander, along with every form of malice. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Maybe we don't show it outside, but it's deep inside. ஒருவேளை நாம் இதை வெளியே காட்டாமல் விட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலே இவைகள் இருக்கின்றன. We need to get rid of these things. இவைகளை நாம் விட்டு விட வேண்டும். Throw away the gods. அவை இப்படிப்பட்ட தேவதைகளை நம்மை விட்டு விலக்க வேண்டும். We once used to practice this, but we have been saved. If we are going back to that, it's a dangerous thing. அவை ஒரு காலத்தில் இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், அப்ப நாம் மனதில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும், மறுபடியும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு போவோம் என்றால் அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. Colossians chapter 3 and verse 5. கொலோசியர் 3:5 வசனம். Here it says, put to death. நீங்கள் இவைகளை பூமியில் இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். Hallelujah. Hallelujah. Put to death. இவைகளை அழித்து போடுங்கள். Completely eradicate. அவை முற்றிலுமாக எடுத்து போடுங்கள். Throw away these gods which trouble us. அவை நம்மை தொந்தரப்படுத்துகிற இப்படிப்பட்ட தேவதைகளை தூக்கி போடுங்கள். Which takes us far away from God. தேவனை விட்டு விலக்குகிற இந்த காரியங்களை நாம் தூக்கி போடுவோம். Here it talks about impurity, lust, evil desires and greed, which is idolatry. இங்கே நம்ம 5 வசனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரைச்சை, விக்கிராராதனையான பொருளாசை. What is idolatry? Worshipping other gods. அவை விக்கிராராதனை என்றால் என்ன? மற்ற தெய்வங்களை வணங்குவது. It talks about evil desires and greed as other gods. அவை துரைச்சை, இப்படி அசுத்தம், மோகம் இவையெல்லாம் மற்ற தெய்வங்களின் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. May we think back and see. அவை நாம் யோசித்து பின்னால் திரும்பி பார்த்து யோசித்து இவைகளை நாம் விட்டு விடுவோம். Are there any of these things which are captivating our hearts? அவை இப்படிப்பட்ட எந்த காரியமாவது இந்த உள்ளத்தை பிடித்து கொண்டிருக்கிறதா? Hallelujah. Hallelujah. Let us search our hearts. அவை உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். May the Holy Spirit help us to recognize those things which are contrary to God. தேவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை பரிசுத்த ஆவியான தேவன் தாமே நமக்கு சுட்டி காட்டுவாராக. Those things which are contrary to the word of God are other gods. அவை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள்லாம் மற்ற தேவதைகளாக இருக்கிறது. Even arguments. நாம் ஒருவருக்கு வாக்குவாதம் பண்ணுவது. 1 Timothy chapter 6 and verse 4. 1 தீமோத்தேயு 6:10 வசனத்தில் வாசிக்கிறோம். He is conceited and understands nothing. He has an unhealthy interest in controversies, quarrels about words that result in envy, strife, malicious talk, evil suspicions, and constant friction between men of corrupt mind who have been robbed of the truth and who think that godliness is a means to financial gain. 1 தீமோத்தேயு 6:4 வசனம். இருமாப்புள்ளதும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களைப் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயமும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டகளை விட்டு விலகு, போதுமென்று என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். Hallelujah. Hallelujah. There are some who are in the job of constant frictions.
எப்போதும் சிலர் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாவே இருப்பார்கள். always creating some controversy, எப்பொழுதுமே முரண்பாடான காரியங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். always quarreling. எப்போதும் சண்டை போடுவார்கள். These are all following other gods. இதெல்லாம் மற்ற தேவதைகளை பின்பற்றுவது காரியத்துக்கு ஒப்பா இருக்கிறது. Again, if you turn to 2 Timothy chapter 3, அவை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் verse 1 to 4, 1லிருந்து 4 வசனம் வரைக்கும் there's a long list. பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது. In verse 5 it says, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், having a form of godliness. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. Hallelujah. Hallelujah. Having a form of godliness is not godliness. அவை தேவ பக்தியின் வேஷத்தை உள்ளவர்களாக இருப்பது தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. This is one kind of God. இது ஒரு விதமான தெய்வம். Pretense. அவை நாம் அப்படி நடிப்பது. Wearing a mask. ஒரு முகமூடியை போட்டுக்கொள்வது போல. Making everybody think that we are very spiritual. நான் பெரிய ஆவிக்குரியவன் சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக வெளிக்காட்டிக் கொள்வது. These are all other gods. இதெல்லாம் மற்ற தெய்வங்களாக இருக்கிறது. We need to get rid of them. இவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும். Again, if you turn to Jude, Jude and verse 5, யூதா 5ஆம் வசனம், it talks about the Old Testament. இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளதை காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 5 it says, though you already know all this, I want to remind you that the Lord delivered his people out of Egypt, but later destroyed those who did not believe. யூதா 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். See, it says clearly that they are the people who were delivered from Egypt but later destroyed. அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் திரும்பமாய் அழிக்கப்பட்டார்கள். Even after salvation there's a liability. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கர்த்தர் நம்மை அழிக்கிறதுக்கு எல்லா காரணமும் இருக்கிறது. So we have to be careful in our walk. ஆகவே நம் தேவனோடு நடக்கிற காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to check our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Before we go into the new year, புது வருஷத்துக்குள்ளாய் போவதற்கு முன்பாக let everything of the old be buried. ஆகவே எல்லா பழைய காரியங்களெல்லாம் அடக்கம் பண்ணப்படட்டும். Let all the other gods in our hearts be removed. நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் இருக்கிற மற்ற தேவதைகள் விலகி போகட்டும். This is the decision that we have to make. இந்த மாலைவெளியிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Before we enter into the new year, புது வருஷத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக I'm going to throw off all the other gods. மற்ற தெய்வங்களை என்னை விட்டு விலக்க போகிறேன். Going back to Joshua, யோசுவாக்கு நம்ம திரும்ப வருவோம் என்றால், and chapter 24, 24ஆம் அதிகாரம், and verse 14, 14ஆம் வசனம், now fear the Lord and serve him with all faithfulness. Throw away the gods your forefather worshipped beyond the river and in Egypt and serve the Lord. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். But if serving the Lord seems undesirable to you, then choose for yourself this day whom you will serve, whether the gods your forefathers served beyond the river or the gods of the Amorites in the land you are living. But as for me and my household, we will serve the Lord. 15ஆம் வசனம், யோசுவா 24:15, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Hallelujah. Hallelujah. I'm sure we will join with Joshua this evening. இந்த மாலை யோசுவாவோடு கூட சேர்ந்து நாமும் கூட, But as for me and my household, we will serve the Lord. நானும் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுவோம். We will not keep any other gods for ourselves. நமக்கென்று மற்ற தேவர்களை நாம் வைத்துக் கொள்ள மாட்டோம். We will serve the Lord only. நாம் கர்த்தரையே தான் நாங்கள் சேவிப்போம். Hallelujah. Hallelujah. The Lord is gracious to us. கர்த்தர் நமக்கு மேல் கிருபை உள்ளவராய் இருப்பாரே. The Lord will not despise us. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். In Isaiah chapter 30 and verse 18 he says, ஏசாயா 30 அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரே, the Lord longs to be gracious to us. கர்த்தர் நம்ம மேல் கிருபை உள்ளவராய் இருப்பார். Hallelujah. Hallelujah. Isaiah chapter 30 and verse 18, ஏசாயா 30 அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு இரங்கும்படி காத்திருப்பார். he rises to show you compassion, for the Lord is a God of justice. Blessed are all who wait for him. ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Hallelujah. Hallelujah. We will serve the Lord only. நாம் தேவனை மாத்திரம் ஆராதிப்போம். In verse 22 it reads, Isaiah chapter 30 and verse 22, ஏசாயா 30 அதிகாரம் 22ஆம் வசனம்,
Then you will defile your idols overlaid with silver and your images covered with gold. You will throw them away like a menstrual cloth and say to them, away with you. உன் சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை போ என்பாய். Hallelujah. Hallelujah. We are all saved and washed by the blood of Jesus. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். We are the spiritual Israel. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். At the same time, அதே நேரத்தில் தானே if we are holding back anything of the past, அவை பழைய காரியங்கள் எதையோ நாம் பின்பற்றி வைத்திருப்போம் என்றால், the sinful life which we once rejected, அவை பாவ வாழ்க்கை, ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பாவ வாழ்க்கை, பாவமான காரியங்கள், we should not revisit them. நாம் மறுபடியுமாக அவைகளை பின்பற்றி இருக்க கூடாது. We should not practice any of the old things which we left. அவை நாம் விட்டு வந்த பழைய பழக்கவழக்க சடங்காச்சர் மறுபடியுமாக நாம் அதை பின்பற்றக்கூடாது, செய்யக்கூடாது. Sins which we previously forsook, அவை நாம் விட்டுவிட்ட பாவங்கள், we should not go back to them. மறுபடியும் அந்த பாவத்துக்கு நேராக கடந்து போக கூடாது. The yoke which was broken, அந்த நுகம் உடைக்கப்பட்டது, we don't try to put it back on ourselves. அந்த நுகத்தை மறுபடியும் நம்ம மேல் வைத்துக் கொள்ள கூடாது. The bondage was broken, அவை நம் கட்டுகள் உடைக்கப்பட்டது, we should not revisit those sins. அவை அந்த பாவத்துக்கு மறுபடியும் நம்ம போக கூடாது. And we will turn away from God. அவை தேவனை விட்டு விலகி போக கூடாது. That will be dangerous. அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். May the Lord speak to us. கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. As Joshua says here to the people of Israel, அவை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொன்னது போல, choose yourselves this day whom you will serve. யாரை சேவிப்பீர்கள் சொல்லி இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். He is renewing the commitment, the covenant of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த கர்த்தர் செய்த உடன்படிக்கை மறுபடியும் அவர் அதை நினைப்பூட்டுகிறார். And the people replied, we too we will serve the Lord. அவை மக்கள் சொல்கிறான், நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். Joshua chapter 24 verse 16 to 18. அவை யோசுவா 24 அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறோமே. அப்பொழுது ஜனங்கள் பிரயோஜனமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை செவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். Hallelujah. Hallelujah. This evening as we make this choice, அவை இந்த வாழ்வில் இந்த ஒரு தெரிந்துகொள்ளலை நாம் எடுத்துக்கொள்வோம். that I will throw away all the foreign gods. அவை நான் அந்நிய தேவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலக்கி போடுவேன். I will yield my heart, body, mind and soul to God. நான் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுப்பேன். Only to the God of Israel. இஸ்ரவேல் தேவனிடத்தில் மாத்திரம் நான் ஒப்பு கொடுப்பேன். Verse 23 Joshua says, 23 வசனத்தில் யோசுவா சொல்கிறார், yield your hearts to the Lord the God of Israel. உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். When we do that, he will not remove us from the land he has settled us in. அப்படி நாம் திரும்பும்போது நமக்கு அவர் கொடுத்த தேசத்திலிருந்து நம்மை அகற்றி போட மாட்டார். On the land on which his eyes are upon. அவருடைய கண்கள் வைக்கப்பட்ட அந்த தேசம். In Deuteronomy chapter 11 it says, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, it is the land the Lord your God cares for. The eyes of the Lord your God are continually on it from the beginning of the year to its end. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுவும் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். Hallelujah. Hallelujah. This land is promise. இந்த தேசம் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம். And he has settled us in this land. இந்த தேசத்திலே அவர் நம்ம குடியிருக்க பண்ணி இருக்கிறார். And we will not worship any other god but the God Jehovah. யெகோவா தேவனை தவிர வேறு தேவனை நாம் ஆராதிக்க போவதில்லை. And he will not uproot us from the land. அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் நம்ம எடுத்து போட மாட்டார். Hallelujah. Hallelujah. It is not like the land of Egypt. எகிப்து தேசத்தை போல அல்ல இது. There is difference between the land of Egypt and the land, the promised land. எகிப்து தேசத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. In Deuteronomy chapter 11 and verse 10 says, the land you are entering to take over is not like the land of Egypt from which you have come. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ சுதந்திரிக்கிற ஒரு தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. What did they do in the land of Egypt? எகிப்து தேசத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? They had to irrigate it by foot. அவர்கள் காலால் நீர் பாய்ச்ச வேண்டியதாக இருந்தது. But in the land which God is giving, ஆனால் கர்த்தர் கொடுக்கிற தேசமானது, he will send rain from heaven. அவர் பரலோகத்திலிருந்து அவர் மழையை அனுப்புவார். Hallelujah. Hallelujah. Verse 11 it says, but the land you are crossing to the Jordan to take possession of is a land of mountains and valleys that drinks rain from heaven. 11ஆம் வசனம், நீங்கள் சுதந்திரிக்கிற தேசமோ
மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். The land we are settled in, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நாம் தங்கி இருக்க போற அந்த தேசம், where there is no foreign god but the God Jehovah, அவை வேற அந்நிய தேவதர்களே, அது அது யெகோவா தேவன் மாத்திரம் தான் அங்க இருப்பார். where we serve him alone. அவரை மாத்திரம் சேவிக்கிற வேளையில் தானே. It says in verse 13, 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். so if you faithfully obey the commands I am giving you today to love the Lord your God and to serve him with all your heart and with all your soul, then I will send rain on your land in its season. 11 அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அன்பு கொண்டு அவரை சேவிக்கும்படி நான் உங்கள் கற்பிக்கிற கற்பனைகள் கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. Hallelujah. Hallelujah. He will send the rain. அவர் மழையை அனுப்புவார். If we are faithful to him, நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால், if we throw out the gods that are in us, அவை நமக்குள்ளாய் இருக்க தேவர்களை நாம் தூக்கி எறிவோம் என்றால், anything that displeases him, கர்த்தரை பிரியப்படுத்தாத எந்த காரியமா இருந்தாலும் சரி, all the practices which we have been holding on to, அவை என்னென்ன பழக்கவழக்கங்கள் பழைய காரியங்கள் தேவதேவதற்குரிய காரியங்களை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ, which is contrary to the word of God, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், when we leave that, he will send rain. அவைகளை நாம் விட்டு விடுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு மழையை அனுப்புவார். Hallelujah. Hallelujah. And he will make it to flourish. அவர் நம்மை செழிக்க செய்வார். This evening we have come to prepare for rain. ஆவே இந்த மாலைவெள்ளி ஒரு மழைக்காக நாம் காத்திருக்க முடியாது வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Because he has promised he will send rain. அவர் மழையை அனுப்புவேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடினாலே. Going back to Isaiah chapter 30. ஏசாயா 30 அதிகாரத்துக்கு மறுபடியும் செல்வோம் என்றால், and read verse 23. 23ஆம் வசனம். ஏசாயா 30:32 23. He will also send you rain for the seed you sow in the ground, and the food that comes from the land will be rich and plentiful. In that day your cattle will graze on broad meadows, the oxen and the donkeys will work the soil and eat fodder and mashed bread with fork and shovel. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்தில் மேயும். Hallelujah. Hallelujah. We prepare for rain. அவை நாம் மழைக்காக ஆயத்தப்படுவோம். And he will send the rain. அவர் மழையை அனுப்புவார். Hallelujah. Hallelujah. How do we prepare for rain? அந்த மழைக்காக நம்ம எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? We don't do anything. We don't think. We don't have in ourselves anything that displeases God. அவை கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். Anything that displeases God should be rid out of our lives. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. He knows everything. We cannot hide anything from him. நாம் அவரிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் மறைக்கவே முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். Because it says the eyes of the Lord are upon it. என்றால் கர்த்தருடைய கண்கள் மேல் இருக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. Not for a short while, but from the beginning of the year until the end, the eyes of the Lord are upon it. வருஷத்து துவக்கம் முதல் வருஷத்து முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் தேசத்தின் மேல் இருக்கிறது, நம்ம மேல் இருக்கிறது. Because he cares for it. என்றால் அவர் அதை குறித்து கர்சனை உள்ள தேவனை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. From the beginning of 2014. 2014ஆம் வருஷம் முதல் நாள் முதற்கொண்டு until this last day, until 12 o'clock, இந்த கடைசி நாள் 12ஆம் மணி வரைக்கும் the eyes of the Lord are upon us. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. Year after year the eyes of the Lord are upon us. ஒவ்வொரு வருஷந்தோறும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. From the beginning till the end. அவை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும். Because he himself is the beginning and the end. என்றால் அவரே ஆதியும் அந்தமுமாய் முடிவுமாய் இருக்கிறார். This evening shall we prepare our hearts ஆவே இந்த மாலையில் நம்முடைய இதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். to receive rain from God. தேவனிடத்திலிருந்து மழையை பெற்றுக்கொள்வோம். Revelation chapter 21. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம். And verse 6 it says, 6ஆம் வசனம் சொல்கிறது, he said to me, it is done, I am the Alpha and Omega. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். The beginning and the end. ஆதி அந்தமுமாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He himself is the beginning and the end. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். To him who is thirsty I will give to drink without cost. நான் தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் நான் கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. He is going to give us drink. அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். He is going to send us the rain on our land. ஆவே நம்ம தேசத்தில் மழையை அவர் அனுப்ப போகிறார். And we will flourish. ஆவே நாம் செழிப்போம். Hallelujah. Hallelujah. If we are ready to receive it. நாம் இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருப்போம் என்றால், if our heart is prepared, நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கும் என்றால், if everything is clean inside, ஆவே நம்முடைய உள்ளத்துக்குள்ள எல்லா காரியமும் சுத்தமாய் இருக்கும் என்றால், there is no hindrance for us to receive the rain. ஆவே மழையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. We are prepared this evening. ஆவே இந்த மாலையில் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். We are prepared for the new year. புது வருஷத்துக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்.
இருக்கிறோம். He who has promised is faithful. அவரை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He promised Moses that he will take them into the promised land. அவர் மோசேக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரே, இந்த தேசத்துக்குள்ள நான் கொண்டு போவேன், சுதந்திரிக்க செய்வேன் சொன்னாரே. And Joshua saw the fulfillment. அவர் யோசுவா அதனுடைய நிறைவேறுதலை பார்த்தாரே. We have been saved, washed by the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We have been saved and sanctified. ஆவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். It's important that we check our hearts. ஆவே இந்த மாலைவேளையில் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. That we don't have anything else but God in our hearts. ஆவே நம்முடைய தேவனை தவிர வேறு எந்த காரிய தேவதைகள் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். Then he who has promised is faithful. அப்பொழுது நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will send us rain. அவர் மழையை அனுப்புவார். Hallelujah. Hallelujah. Because it is his land. ஏனால் அது அவருடைய தேசம். And he will send rain to bless us. ஆவே அவர் மழையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். And we will flourish. ஆவே நாம் செழிப்போம். Shall we all just close our eyes and pray? ஆவே நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us ask the Lord this evening. இந்த மாலையிலே கர்த்தரை நோக்கி கேட்போம். Lord, I have a decision to make. ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம் உண்டப்பா. As the people of Israel said to you, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மிடத்தில் சொன்னது போல, as for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். We too will serve you, Lord. நாங்கள் உம்மை சேவிப்போம் அப்பா. Give yourself one more time to Jesus tonight. இந்த ராத்திரியிலே மறுபடியும் இயேசுவின் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம். Hallelujah. 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 We tell the Lord, Lord, I give my life to you. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்வோமா? வாய்த்தம் Lord, சொல்வோம். I give my life to you. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I give my life to you. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Jesus, I give my life to you, Lord. இயேசுவே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Wash me with your precious blood. உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். Cleanse me with your precious blood. விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். Oh, open your mouth and pray to the Lord. ஆவே வாயை திறந்து கர்த்தரை ஜெபியுங்கள். When you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது you will receive an answer. நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். When you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது you will see a change in your heart. உங்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். When you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது you will see a change within you. உங்களுக்குள்ளாய் மாற்றத்தை பார்ப்பீர்கள். You will go home as a new person. அவ வீட்டுக்கு போகும்போது புதிய மனுஷியாக போவீர்கள். Hallelujah. Hallelujah. Is there anybody says I want to go home changed? நான் மாற்றப்பட்டவனா போக வேண்டும் என்று யார் சொல்லுகிறீர்கள்? I want to go home changed. நான் மாற்றப்பட்டு வீட்டுக்கு போக வேண்டும். I don't want to go the same way. ஆவே நான் இருந்த வண்ணமாக அதே நிலைமை போக கூடாது. I don't want to go back to the same level. அதே நிலைமையோடு நான் திரும்பவும் வீட்டுக்கு போக கூடாது. I don't want to go back to the same sin again. மறுபடியும் அதே பாவத்தோடு கூட நான் வீட்டுக்கு போக கூடாது. I don't want to live an ungodly life. ஆவே தேவனற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ கூடாது. I don't want to live far away from God. தேவனை விட்டு தூரமாய் நான் வாழ கூடாது. I want to walk with him every day. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நான் நடக்க வேண்டுமே. In 2015, 2015 வருஷத்திலே I want to walk with Jesus. இயேசுவோடு நான் நடப்போம். I want to walk with Jesus. நான் இயேசுவோடு நடக்க வேண்டும். I want to be with Jesus. நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். I want to go holding his hand. அவருடைய கரங்களை பிடித்து நான் நடக்க வேண்டும். I want to go following him. நான் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். I want to walk behind him. அவர் பின்பாக நான் செல்ல வேண்டும். Hallelujah. 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 Oh, God is able to bring a change in your life right now. அவர் இப்பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். He is working a mighty work in your heart right உங்கள் now. இதயத்தில் இப்பொழுது ஒரு வல்லமையான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Holy Spirit is working in our lives. பரிசுத்த ஆவியான தேவன் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். Holy Spirit will bring a new life into you. பரிசுத்த ஆவியான தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில புதிய ஜீவனை வாழ்க்கை தருவார். There will be a new beginning for you. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாய் காணப்படும். You will not be the same again. அவை மறுபடியும் இருந்த நிலைமையில் இருக்க போவதில்லை. Brother, sister, சகோதரனே சகோதரியே, the best days are yet to come in your life. உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த காரியம் வரப்போகிறது. The best days are ahead of you. அவை சிறந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிறது. Because you have come into the presence of the Lord. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ வந்தபடினாலே, Because you have chosen to follow him. இயேசுவை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே, Because you have committed your life to him one more time. மறுபடியும் இயேசுவின் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தபடினாலே, Oh, he will change everything. அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். Hallelujah. Hallelujah. There's nothing that he cannot change. அவரால் மாற்ற முடியாத காரியம் என்பது ஒன்றுமில்லையே. There's nothing that he cannot do. அவர் செய்ய முடியாத காரியம் என்பது ஒன்றுமில்லையே. There's no one he cannot transform. அவரால் மாற்ற முடியாத மனுஷி இல்லையே. Hallelujah. 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 Do not worry about anything. எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட Do வேண்டாம். not worry about anybody. எதை ஆரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You hold on to Jesus. நீங்கள் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். Everything will change. எல்லா காரியம் மாறும். Everyone will change. எல்லாரும் மாறுவார்கள். You follow Jesus. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். Everybody else will also follow Jesus. மற்றவர்களும் இயேசுவை பின்பற்றுவார்கள். Hallelujah. 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 You take a step of faith.
நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு படி எடுத்து வையுங்கள். You take a step of faith. ஒரு விசுவாச படி எடுத்து வையுங்கள். You say yes, Lord. ஆம் ஆண்டவரே சொல்லுங்கள். You say yes to Jesus. இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். You say yes to following him. அவரை பின்பற்றுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். Hallelujah. 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 You say yes to living a holy life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆம் ஆண்டவரே நான் செய்வேன் சொல்லுங்கள். You say yes, Lord, I want to change. நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்லுங்கள். Lord, I must change. நான் மாற வேண்டும். I will change. நான் நிச்சயமாய் மாறுவேன். Hallelujah. 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 Let the blood of Jesus wash us one more time. கர்த்தராகிய இயேசு வெளியேறப்பட்ட ஒரு விசையா நம்ம கழுவி சுத்திகரிக்கட்டும். சுத்திகரியும் ஆண்டவரே. Hallelujah. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah. 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 ஓ ஆயத்தப்படுத்துவீராக. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Cleanse us, Lord. Hallelujah.